வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். இந்த கோடை காலத்தில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மழையினால், காற்றினால் வாழைத்தோப்புகள், தென்னந்தோப்புகள், நெல் பயிர்கள் அனைத்தும் பல இடங்களில் நாசம் செய்து பல லட்சம் சேதாரத்தை உருவாக்கியிருக்கிறது. விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தர்மகர்த்தா முறையில் மகாத்மா காந்தி சொன்ன வழியில் பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நேரடியாக நீங்கள் அந்த விவசாயிகளை சென்று பார்த்து அவர்களுக்கு ஒரு விவசாயிக்காவது நீங்கள் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது. அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வாழைத்தோப்புகள், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, நெல் பயிர்கள், நெல் மூட்டைகள் என்று பலவிதமான நஷ்டங்கள் இந்த அடைமழையினால், காற்றினால் ஏற்பட்டு இருக்கிறது. விவசாயிகள் கண்ணீரும் கம்பிலுமாக திக்கு தெரியாமல் இன்று வருங்காலத்திலே நாம் எப்படி முதலீடு செய்ய போகிறோம் என்ற துக்கத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு செய்வதாக எதுவும் தெரியவில்லை. 50 ஆண்டு காலமாக அவளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஏஜென்ட்டுகள் பச்சை துண்டு, சிவப்பு துண்டு போட்டுக்கின்னு தேர்தல் நேரத்தில் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அவர்களுக்கு உதவி செய்வதாக தெரியவில்லை. எனவே நேரடியாகவே மகாத்மா காந்தி வழியில், தர்மகர்த்தா முறையில் விவசாயிகளே பெரும் செல்வந்தர்கள் நிறைய 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, 100 கோடி என்று வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய உண்மையான நஷ்டத்தை நீங்கள் ஈடுகட்டி அவர்களுக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் வள்ளலார் போன்று கொடுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எந்த கைமாறும் கருதாமல், விளம்பரம் இல்லாமல் அந்த தமிழ்நாடு பூராவும் இருக்கிற விவசாயிகளை இந்த செல்வந்தர்கள் நேரடியாக சென்று காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய விவசாயிகள், நம்முடைய விவசாயத்தை இன்று படிக்கக்கூடிய மாணவர்கள் விவசாய கல்வியை அதிகமாக படித்து நீங்கள் நேரடியாக விவசாயத்துக்கு வர வேண்டும். அரசாங்கம் அவர்களுக்கு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் விவசாயம் செய்வதற்கு சைனா போன்று ஒரு 50 சென்ட் நிலத்தை அரசாங்கம் ஒதுக்கி நீர் வளம் உள்ளதாக ஆக்கி அந்த விவசாயம் செய்வதற்கு, நவீன கால விவசாயத்தை உருவாக்குவதற்கு விவசாய கல்லூரிகள் அதிகமாக தொடங்க வேண்டும். விவசாயிகள், மாணவர்கள் அதிகமாக வேண்டும். விவசாயம் ஒரு மரியாதைக்குரிய தொழிலாக மாற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.